Hey guys, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் வாய் கொளருது. இன்றைக்கி தான் இப்படி கொளருது. இதுக்கு முன்னாடியில் கொளருனதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடியும் கொளறிக்கு அதெல்லாம் அவ்வளோலாம் எடுத்துக்க விடாது. ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்க விடாது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸ். இந்த இடத்த வந்து நான் சும்மா சுற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்று கிளிக் பண்ணேன். அது வந்து என்னமோ கேட்டுச்சு. அந்த ரோப்ளாக்ஸ் மணி தான் கேட்குது. ஆனால் என்கிட்ட சுத்தமாக ஒன்று கூட இல்லைன்றனால அசிங்கமாயிடுச்சு. இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கையிலையும் நான் ஒரு தடவை கிளிக் பண்ணேன். அதுக்கும் அசிங்கமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு சுத்தமாக இல்லை, ஒன்று கூட இல்லை. நான் இது போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அங்கே ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தேன். ஆனால் இது வந்து எந்த மாதிரி கேம்னால், நம்ம போகணும், போயிட்டே இருப்போம். அது அப்படியே எண்டிங்கே இல்லாத மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு எண்டிங் வரும். அதுவும் ஒரு இடத்துல. அந்த இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துலேருந்து ஒரு எண்டிங் வரும். அந்த இடத்துக்கு இன்னொரு எண்டிங் வரும். அந்த மாதிரி நிறையா வேர்ல்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை. இந்த கேம் பேர் வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க விளையாண்டுருந்தீங்கன்னா. நான் அடுத்த பாட்டில் வேணால் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுறேன் கேமோட நேம். இல்லைனா முடிஞ்சால் வீடியோலையே அப்படியே சொல்கிறேன். இல்லைனா எங்கேயாவது டைப் பண்ணி ஒழிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோ பார்ட் டூ ரொம்ப நாள்லாம் ஆகாது. ஒரு 10 நாளைக்குள்ளாக போட்டுடலாம். முடிஞ்சால் நான் நாளைக்கே போடுவேன், இல்லைனா நாளான்னைக்கு போடுவேன். எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது. நேற்று தான் நான் சொல்லிட்டு போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சும்மா நடந்து தான் போயிட்டுருக்கோம், அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கையில் நிறையா பிளாக்ஸ்லாம் குறுக்கால இருந்துச்சு. அதனால் நம்ம நடந்து போய் இப்போ ஜம்ப் பண்ணி போகிறோம். இந்த கேமில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நான் என் நெட்டில் விளையாடுறேன்னா, அதனால் இது புதுசாக இருக்குது. வேறு நெட்டில் ஆடினா இது கீழே விழுந்துருவேன். நடுவில் கேப்பாக இருக்கும். என் நெட்டில் ஆடுறதுனால நடுவில் கேப்பே இருந்தாலும் என்னால் பூந்துக்கிட்டு போக முடியுது. இப்போ நான் எங்கேயாவது போய் நிற்பேன், அப்போ காட்டுறேன். இந்தா பாருங்கள். இல்லை, நான் ஜம்பே பண்ணாமல் தான் போகிறேன். ஏன்னா சும்மா தான் ஜம்ப் பண்ணேன். அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுச்சு நெட்டு. ஏன்னா என் நெட்டில் தான் கனெக்ட் ஆகி வந்துச்சு. இந்த மேலே கூட ஏன் இன்றைக்கி இவ்வளோ கலருது காட்டுச்சே. மேலே கூட அலிசா ஃபாத்திமான்னு பேர் காட்டியிருக்கோம். அதோட ஐடி. இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். எதுக்குன்னா என் சிஸ்டர் வேணாமா, அதுக்காக நம்ம ரொம்ப தூரம் போய் இதிலேருந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடும். பின்னாடி போகிறோமா, பேக் போயிட்டே இருக்கையில் இந்த இடத்துல எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். அதுக்கு மேலே நின்றா அந்த ரெயின்போவில் அந்த இது வந்துடுது, பவர் மாதிரி. இப்போ நம்ம நடந்தோம்னா பின்னாடி அந்த ஃபோர்ஸ் மாதிரி ஒரு காற்று வந்து அப்படியே பறந்துக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே ரெயின்போ இதில் வந்துடுச்சு. எப்படின்னா நான் ரெயின்போ இது எடுத்தேன். இல்லை பாருங்க, நான் இது அப்படியே ஆகாயத்துக்கு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆகாயத்துக்கு மேலே தான் நடக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இங்கே லேசரில் பட்டா செத்துருவேன். அது தெரியாமல் நானும் போய் செத்து போயிட்டேன். மறுபடியும் கேட்டுச்சு, இது ஒரு 300 ரோப்ளாக்ஸ் காயின் தடான்னு. என்கிட்ட சுத்தமாக இல்லை, அதனால் நான் ராங் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நடந்து தான் போயிட்டுருக்கேன். பாருங்கள், நடுவில் கேப் இருக்குது. ஆனால் இது நான் அசால்ட்டாக நடக்கலாம், ஜம்பே பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி கேப் இருந்தாலும் நான் ஜம்ப் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. அதனால நான் சும்மா நடந்து மட்டும் போயிட்டுருக்கேன். போர் அடித்தது. அது வேறு வரேன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் ஜம்ப் பண்ணி ஸ்பீடாக போகலாம்னு போயிட்டுருக்கேன். இந்த பாருங்கள், நடுவில் நான் எதுக்கு மேலேயும் நடக்கலை, கட்டலாம் பண்ணல. கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. இது என்னச்சு இல்லை, அது வேறு யாரோ. இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து மறுபடியும் ஒரு ரெயின்போ தான் இருக்குது, பவரு. இப்போ வந்து நம்ம ரெயின்போ எடுக்கலாமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த மஞ்சள் நடுவில் போகலாம்னு பார்த்தேன். அப்படியே டெமனி கீழே விழுந்து க்ளோஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே குதிச்சதுனால கொஞ்சம் லேக் அடித்து மக்கள் பண்ணி ஒரு மாதிரி ஆகி இப்போ ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சு. இப்போ தான் வந்திருக்கு. மறுபடியும் 300 ரூபாய் கேட்டுச்சு. நான் சுத்தமாக ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நம்ம இங்கே வந்து நின்று வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா தங்கச்சி வரேன்னு சொல்லிச்சு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. இதுவும் என் தங்கச்சி இல்லை. ஆமாம், இதுவும் என் தங்கச்சி இல்லை. பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மறுபடியும் இது நம்ம ரிவல்ஸ்லேயே போகிறோம்.
நம்ம வந்தாச்சு, நிறையாவே வந்தாச்சு. ஆனால் அது வருதுன்னு வெயிட் பண்ணுறக்க ரொம்ப நேரம் ஆகும். கடைசி வரைக்கும் வருமானா வரும், ஆனால் இப்போ இல்லை. வரும் ஆனால் வராதே. அந்த மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இன்னும் வந்து சேரல. ரொம்ப தூரம்லாம் நினைக்காதீங்க, கொஞ்சம் தூரம்தான். இப்போ நான் இது வரைக்கும் வந்தேன்ல, அதுக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். அதனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, எப்படியும் சீக்கிரமாக தான் நான் வந்தேன். என்ன ஒரு 3 நிமிஷத்தில் வந்துருப்போம் எங்கே, அந்த மாதிரி ஸ்பீடாக வர சொன்னேன். அதான் ஆமையாட்டம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு பொறுமையாக. எனக்கு ஒரே கடுப்பாயிடுச்சு. இங்கே வேறு 2-3 பேர் நடந்து போகிறானுங்க, வெறுப்பு ஏற்றிக்கிட்டு கடுப்பாக இருக்குது. மறுபடியும் ரெயின்போ பவர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெயின்போவிலேருந்து விலகி அப்படியே பின்னாடி போகிறோம். இப்போ வந்து இங்கே ஒரு கலர்ஃபுல்லான சர்க்கிள் இருக்கும். ஆல்ரெடி இதை தாண்டி வந்துட்டு, ஆனால் இதை பற்றி பேசலை. ஆனால் இப்போ தான் பேசுகிறேன், ஏன்னா கண்டென்ட் இல்லை. இப்போ வந்து இந்த ரெயின்போ வந்து புகையில் அழகாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? பின்னாடியே என் தங்கச்சி வந்துக்கிட்டு இருக்கு. தட் இஸ் மை சிஸ்டர். இப்போ வந்து முன்னாடி தான் போகிறோம். எந்த இடத்தெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், அது நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு இப்போ ஒரு இடத்துல சொல்லணும். அப்போ வந்த வெறிக்கு நான் கீழே குதிச்சிருவேன், செத்துருவேன். செத்ததுக்கப்புறம் அதை விட நான் ரொம்ப முன்னாடி போயிருக்கேன், அந்த சீனும் இருக்குது. இப்போ பாருங்க, அது முன்னாடி போயிட்டுன்னு கத்திட்டு இருந்துச்சு. அதனால் இங்கே தான் எங்கேயோ இந்த இடத்துல விழுந்துட்டேன்னா இப்போ தான் சம்பவமே ஸ்டார்ட்டு. இப்போ பாருங்கள், என்கிட்ட காசு கேட்டான், ஆனால் என்கிட்டையும் இல்லை. இப்போ பின்னாடி பார்த்தா நண்டு வந்துக்கிட்டு இருக்கும், வருது. வெயிட் பண்ணுறான்னு கத்துச்சு, அதனால் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ கூட வெயிட் தான் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் அது இந்த கொஞ்சம் தூரத்தை தாண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஏதோ கடுப்பாக இருக்குது, தும்மல் வேறு வருது, கடுப்பாக இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ரீஸ்பாயின் செட் பண்ணிட்டு பாருங்கள். நான் இப்போ கூட லைவாக பண்ணி காட்டுறேன். நடுவில் தான் போனேன், அதுக்கடுத்து அந்த இது பழகி மேலே ஏறிட்டேன். அது வந்து நான் ஏன் அப்படி போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டேலாம் விளையாடல, ரெக்கார்ட் பண்ணி முடித்து எடிட்டிங் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். தட் இஸ் மை ஸ்டைல் அப்படி சொல்லணும். இந்த மறுபடியும் வந்துருச்சு. இந்த மாதிரி இடத்துலலாம் வரையில தான் நல்லா ஜாலியாக இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த ரெயின்போ எடுத்துக்கிட்டு அப்படியே ரெயின்போ இடத்துக்குள்ளாக போய்கிட்டு ஜாலியாக இருக்கும். இப்போ கூட நான் ரெயின்போ இடத்துக்குள்ளாக தான் போகிறேன். பாருங்கோ. நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் வீடியோ கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறது கஷ்டம். அதுக்கடுத்து ஸ்பீட் மோட் போடணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அது இதுன்னு போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது இன்னும். அது வரைக்கும் பேசலாம், ஜாலியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து என் தங்கச்சி ஜம்ப் பண்ணி குதிரை மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டேன், அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. கேட்டால் காமெடியாக இருக்காது, ஏன்னா கடுப்பாக இருக்கும். விளையாடுறதுக்கு எனக்கு கடுப்பேறிடுச்சு. இது ஏன் குதிக்கிறீன்னு கேட்டால், இது அப்போ தான் ரெயின்போ சும்மா அழகாக வருமா, அதுக்காக ஜம்ப் பண்ணான். இதெல்லாம் ஒரு ரீசனு, அதுதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. இதில் வேறு நந்து போயிட்டுருக்கையிலேயே பாரு நான் பின்னாடி வந்துட்டேன், பாரு நான் முன்னாடி வந்துடுவேன், பாரு நான் ஜம்ப் பண்ணி முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிருந்துச்சு. நீ ஜம்ப் பண்ணுறதே அதுக்கு தானேன்னு நான் கேட்டேன். அது அமைதியாயிடுச்சு. நல்லா அப்படிதான். இப்போ வந்து காப்பி கலரில் இருக்கிற பாதி இடத்த நம்ம பச்சை கலரில் மாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பச்சை கலரில் இருக்கிற இடத்தெல்லாம் காப்பியாக மாற்ற முடியுமானா, அது இந்த கேமை டெலிட் பண்ணிட்டு ஏற்றினோம்னா முடியும். அதுவும் இந்த கேமை வேறு நான் கண்டுபிடிச்சி இது எடுத்து, பேர்லாம் தெரியும், பேரை போட்டு எடுத்து நான் உள்ளாக்க போய் விளையாண்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணும். இதுக்கு நான் அமைதியாக இந்த இதையே போட்டு போயிடலாம், அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிமிடத்தில் நம்ம வீடியோ முடிய போகிறது, அவ்வளோதான் வீடியோ. பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல்ல போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.